திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததை விஜயகாந்தின் ஆன்மா மன்னிக்காது என்ற பாஜகவின் விமர்சனத்திற்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சரை OPS புகழ்ந்து பேசியது திமுகவில் இணைவதற்கான அறிகுறி என்றார். பாஜகவுக்கு அதை பற்றி விஜயகாந்துடைய இதயம் மன்னிக்காது என்று அவர்களுடைய வாரிசுகள் சொல்ல வேண்டும். ஏன்னா பாஜக ஒன்றும் விஜயகாந்தனுடைய வாரிசு அல்ல. விஜயகாந்துக்கு எந்த இதுவும் அவங்க செஞ்சதும் கிடையாது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனான ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு குறித்தான எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு அமைச்சர் சக்கரபாணி பதிலளித்துள்ளார். OPS என்ன சொல்றாரு? நான் எந்த நிபந்தனையும் நான் விதிக்கல, நான் அதிமுக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பலமுறை சொல்லி பார்த்தாரு. அவங்க சேர்த்துலையே சேர்த்த மாட்டேங்கன்னா என்ன முடிவெடுப்பாரு? திமுகவில் இணைவது பற்றி OPS தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவுடனான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீதான இறக்குமதி வரியினை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டார். இந்த புதிய வரி விதிப்புகள் அனைத்தும் சட்டவிரோதமானவை என அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், இந்திய விவசாயிகளின் நலன் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றார். எனவே அமெரிக்கா தரப்பில் இருந்து தெளிவான விளக்கம் வரும் வரை தாராளமயமான இறக்குமதி இருக்காது என்று மத்திய அரசு உறுதியளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் ஜெயராம் ரமேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் அமெரிக்க நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி, பிரதமர் மோடியின் துரோகம் அம்பலமாகி உள்ளதாக விமர்சித்துள்ளார். பிரதமர் மோடியால் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்றும் அவர் மீண்டும் சரணடைவார் என்றும் ராகுல் காந்தி சாடியுள்ளார். திருவள்ளுவர் காவி உடையில் இருப்பது போன்ற புகைப்படத்தை எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருந்த நிலையில் அதற்கு கண்டனங்கள் எழுந்துள்ளன. தாய்மொழி தினத்தையொட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அதில் திருவள்ளுவர் காவி உடை அணிந்திருப்பது போன்று படம் இடம்பெற்றிருந்தது. இதற்கு எதிர்ப்புகள் வந்த நிலையில் அதனை அவர் நீக்கினார். இதுகுறித்து விமர்சித்துள்ள திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, பாஜக மீதான விசுவாசம் எடப்பாடி பழனிசாமியை முழு சங் பரிவார் சேவகராகவே மாற்றிவிட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். 50,000 விருப்ப மனுக்கள் வாங்கிய இடத்தில் 500 கூட திரும்ப வராத விரக்தியில் இருந்துவிட்டு பாஜக அழுத்தம் தருவதாக கூறுவது நியாயமா என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாவேக தலைவர் விஜய்க்கு பாஜக அழுத்தம் தருவதாக கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்தார். அருண்ராஜுக்கு மன அழுத்தம் ஏற்படலாம். என்னடா நாம ஒரு 50,000 பேர் எல்லாரும் விருப்ப மனு வாங்கிட்டு போனாங்களே, எல்லாரும் 10,000 15,000 கொண்டு கட்டி எல்லாரும் சேர்ந்துருவாங்க நினைக்கும் போது 5,000 கூட வரல, 500 கூட வரல அப்படின்னு நினைக்கும் போது அவர் வேணா மன அழுத்தத்தில் இருக்கலாமே தவிர அவர்களின் மன அழுத்தத்தை பாஜக அழுத்தம் கொடுக்கிறது என்று சொல்றதால என்னமோ. இதனிடையே சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களை சந்தித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தோல்வி பயத்தில் மத்திய அரசு மீது பழி போட முதல்வர் ஸ்டாலின் முயற்சிப்பதாக விமர்சித்தார். மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல ஒரு மிகப்பெரிய கோபத்துல இருப்பதை நாம் இங்க கிரவுண்ட்ல பார்க்கிறோம். மக்களுடைய அடிப்படை தேவைகள் அவர்கள் பூர்த்தி செய்யல. திமுக தேமுதிக பொருந்தாத கூட்டணி என்றும் அவர் விமர்சித்தார். தனது தந்தைக்கு அதிமுகவில் உரிய மரியாதை கிடைக்கவில்லை என்று தாவேகாவில் இணைந்துள்ள முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அக்கட்சியில் இருந்து விலகி தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது தந்தைக்கு மாரடைப்பு ஏற்பட்ட போது அதிமுகவில் இருந்து எந்த நிர்வாகியும் அவரை வந்து சந்திக்கவில்லை என கூறினார். குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் தான் அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. எங்க அப்பா மாதிரியான ஒரு சீனியர்கள்லாம் அங்க மரியாதையே கிடையாது. செங்கோட்டையன் மாதிரி ஒரு மனத வருத்தத்தோட இன்றும் அந்த கட்சிக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. இதனிடையே சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் கொள்கைக்கு மாறாக அக்கட்சி திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக கூறினார். மக்கள் மனசிலிருந்து மறைந்த கட்சிகள், அது என்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் அவரோட கொள்கைக்கு மாறாக போயிட்டாலும் அது மக்கள் மனசிலிருந்து மறைந்த கட்சிகள். அதில் தனியார் கம்பெனி, அது அப்படிதான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் அது 1% கூட எங்கேயுமே இல்லை. 1% கீழே அது 2 தேர்தலுக்கு முன்னாடியே 10 வருஷத்துக்கு முன்னாடியே 1% கீழே வந்துருச்சு அந்த கட்சி. அதிமுக பாஜக கூட்டணியில் யார் தலைமை என்பதில் குழப்பம் நீடிப்பதாகவும் நிர்மல்குமார் தெரிவித்தார்.
டெல்லியில் நடந்த ஏஐ சர்வதேச மாநாட்டில் காங்கிரஸ் இளைஞரணி நடத்திய போராட்டத்தை கண்டித்து நாடு முழுவதும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. டெல்லி மற்றும் ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் பாஜக தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் திரண்டு காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக முழக்கமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் ஆளும் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக போராடிய பாஜக தொண்டர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடந்த போராட்டத்தின் போது பாஜக மற்றும் காங்கிரஸ் தொண்டர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு அது மோதலாக மாறியது. இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதோடு கல்வீச்சிலும் ஈடுபட்டனர். குஜராத்தின் சூரத், உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி ஆகிய நகரங்களிலும் பாஜகவினர் பெருமளவில் திரண்டு காங்கிரசின் போராட்டத்திற்கு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். புதுச்சேரியில் பாஜக அலுவலகம் மீது காங்கிரசார் கற்களை வீசி தாக்கிய நிலையில் பாஜகவினரும் பதில் தாக்குதல் நடத்தியதால் போர்க்களம் போன்று காட்சியளித்தது. டெல்லியில் ஏஐ மாநாட்டில் இளைஞர் காங்கிரசார் போராட்டம் நடத்தியதை கண்டித்து புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகம் முன்பு ராகுல் காந்தியின் உருவபொம்மையை எரித்து பாஜக இளைஞர் அணியினர் வெள்ளிக்கிழமை மாலை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் பாஜக தலைமை அலுவலகம் முன்பு காங்கிரசார் போராட்டம் நடத்தினர். காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட ஏராளமான காங்கிரசார் பிரதமர் மோடியின் உருவபொம்மையை எரித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அப்போது பாஜகவினரும் காங்கிரசாரும் மாறி மாறி கற்களை வீசி தாக்கியதால் பதற்றம் நிலவியது. இதில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர ரெட்டி உட்பட 10 பேர் காயமடைந்தனர். உலகளவில் நாடுகளின் மீதான வரியை 10% உயர்த்திய நிலையில் அதனை 15% உயர்த்துவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளது மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தை மீறி சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தை பயன்படுத்தி அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விதித்த வரி விதிப்பை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. இதனால் ஆத்திரமடைந்த ட்ரம்ப் தனது வரி விதிப்புகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது உலக அரங்கில் தன்னை அவமானப்படுத்தியதாக குற்றஞ்சாட்டினார். மேலும் தனக்கு எதிராக தீர்ப்பளித்த 6 நீதிபதிகளை எண்ணி தான் வெட்கப்படுவதாகவும் 122வது சட்டப்பிரிவின் கீழ் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய உலக நாடுகளுக்கு மேலும் 10% வரி விதிக்கும் உத்தரவில் கையெழுத்திட உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் 10% வரியை 15% உயர்த்துவதாகவும் வரி உயர்வு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தான் எடுத்த முடிவு நன்கு ஆராய்ந்து எடுக்கப்பட்டதாகவும் அமெரிக்காவின் நலன்களுக்கு எதிராக நாட்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய மோசமான தீர்ப்பை கவனத்தில் கொண்டே இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். 20 ஓவர் உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இந்தியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று பலப்பரீட்சை நடத்துகின்றன. இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வரும் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் லீக் ஆட்டங்கள் முடிவடைந்து சூப்பர் 8 சுற்று நடைபெற்று வருகிறது. இதில் அகமதாபாத்தில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறும் போட்டியில் இந்தியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. தொடக்கம் முதலே தோல்வியை சந்திக்காமல் வீறுநடை போட்டு வரும் சூரியகுமார் தலைமையிலான இந்திய அணியில் பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு கட்டுக்கோப்பான நிலையில் உள்ளது. அதே நேரம் கடந்த 2024 T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியாவிடம் சாம்பியன் பட்டத்தை கோட்டை விட்டதற்கு தென்னாப்பிரிக்கா பழிதீர்க்க முயற்சிக்கும் என்பதால் ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. முன்னதாக பல்லேகலேவில் மாலை 3 மணிக்கு நடைபெறும் மற்றொரு சூப்பர் 8 சுற்று ஆட்டத்தில் இங்கிலாந்து, இலங்கை அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. கொழும்புவில் நேற்று பாகிஸ்தான், நியூசிலாந்துக்கு இடையிலான முதலாவது ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. அதேபோல் பல்லேகலேவில் இன்றைய இலங்கை, இங்கிலாந்து ஆட்டத்திலும் மழையின் குறுக்கீடு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.